அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஹேட்டி தலத்திரவை எப்போதும் அதன் மக்களுடன் பயணிக்கிறது. ஹேட்டியில் இன்னும் செய்ய வேண்டியவை அதிகம் உள்ளன. இங்கே எல்லாவற்றையும் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். எனவே இந்த புனரமைப்பு பணிகளில் தலத்திரவை முக்கியமான பங்களிப்பை வழங்க வேண்டும். அருள்பணியாளர் மாசிமோ மிராக்லியோ ஹேட்டி நாட்டின் பிரதமர் ஏரியல் ஹென்றி தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகியுள்ள வேளை இந்நாட்டை பற்றிக்கொண்ட கும்பல் வன்முறைக்கு எதிராக கத்தோலிக்க திரவை தொடர்ந்து நம்பிக்கையின் அரணாகச் செயல்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கான தனது விருப்பத்தை அவர் அறிவித்ததன் காரணமாக அவர் தனது பதவி விலகல் குறித்து அறிவித்துள்ள வேளை இவ்வாறு கூறியுள்ளதுடன் நாட்டில் புதிய அரசு அமையும் வரை தனது தலைமையிலான அரசு நாட்டை தொடர்ந்து நிர்வகிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹென்றி. இச்சூழலில் ஹேட்டி நாட்டில் வன்முறை மற்றும் பல சமூக பிரச்சினைகளுக்கு மத்தியில் தலத்திரவை பலருக்கு வலிமை மற்றும் பயனுள்ள உதவிகரமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அருள்பணியாளர் மாசிமோ மிராலியோ. நாட்டின் தற்போதைய சூழல் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள ஜெரமி விலுள்ள புனித சகாய அன்னை பங்குத்தளத்தின் பங்குத்தந்தை மிராலியோ அவர்கள் தலத்திரவை எப்போதும் ஹேட்டி மக்களின் வலிமை வாய்ந்த அரணாகச் செயல்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு புதிய மற்றும் வேறுபட்ட ஹேட்டியை உருவாக்குவதில் தலத்திரவைக்கு செல்வாக்குமிக்க பங்கு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அருள்பணியாளர் மிராலியோ அவர்கள் ஹேட்டியை எப்படி மீண்டும் கட்டியெழுப்புவது என்பது குறித்தும் புதியதொரு ஹேட்டியை பற்றியும் இப்போது சிந்திக்கத் தொடங்குவது அவசியம் என்றும் கூறியுள்ளார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.